திருவிக நகரில் பூக்கடை உரிமையாளரை கத்தியால் தாக்கி பணம் பறித்த வழக்கு சரித்திர குற்றவாளி உட்பட 3 பேர் கைது. சென்னையில் திருவிக நகர் பகுதியில் பூக்கடை நடத்தி வந்த ஒருவரை கத்தியால் தாக்கி பணம் பறித்த சம்பவத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பெரியார் நகர் காந்தி நகரைச் சேர்ந்த முருகன் 46 திருவிக நகர் பேருந்து நிலையம் அருகே பூக்கடை நடத்தி வருகிறார். அப்பகுதியைச் சேர்ந்த புறா விஜய் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அடிக்கடி முருகனிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி இரவு விஜய் தனது 2 நண்பர்களான தீபக்குமார் மற்றும் கோபிகிருஷ்ணனுடன் முருகனின் கடைக்கு வந்து பணம் கேட்டுள்ளனர். முருகன் பணம் தர மறுத்ததால் விஜய் கத்தியால் தாக்கி அங்கிருந்த ரூபாய் 1000 பணத்தை பறித்ததுடன் பூக்கூடையையும் சாலையில் வீசி சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்து தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த முருகன் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் K9 திருவிக நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆய்வாளர் தலைமையிலான போலீஸ் குழுவினர் தீவிரமாக விசாரணை செய்து சம்பவத்தில் ஈடுபட்ட விஜய் 22, தீபக்குமார் 24, கோபிகிருஷ்ணன் 19 ஆகிய 3வரையும் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து ரூபாய் 200 பணம் மீட்கப்பட்டதுடன் சம்பவத்தில் பயன்படுத்திய கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் விஜய் மீது ஏற்கனவே 8 வழக்குகளும் தீபக்குமார் மீது 3 வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 3வரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.